நான் இந்த உலகத்துல பிறந்ததுனால எனக்கு என்னதான் நன்மை என்று மன உளைச்சலில் புலம்பிக் கொண்டிருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது பிரசங்கி 3:12. மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். இந்த புத்தகத்தை பிரசங்கி எழுதும் போது உலகத்தில் இதுதான் சந்தோஷம், இதுதான் நன்மை என்று ஓடி ஓடி எல்லாவற்றையும் அனுபவித்து சலித்த பிறகு எது உண்மை என்று அனுபவபூர்வமாக கண்டறிந்த பிறகு எழுதியதே இந்த புத்தகம். இதில் அவர் சொல்லுகிறார், மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அவர் அறிந்து கொண்டதாக எழுதுகிறார். புறஜாதியாய் இருந்தாலும் கொர்நேலியு எல்லாருக்கும் நன்மை செய்து கொண்டே இருந்தார். தேவனுக்கு பயந்தும் இருந்தார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாகவும் இருந்திருக்க வேண்டும். எனவே தேவனும் அவரை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்மை செய்து அவர் மூலமாக அவர் வீட்டிலிருந்து புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு வெளிப்பட செய்தார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லி சங்கீதக்காரன் எத்தனை துன்பங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருந்து தேவனை துதித்ததே அவருடைய எல்லா ஜெயத்திற்கும் காரணமாயிருந்தது. அவருக்கு கிடைத்த அநேக நன்மைகளுக்கு இதுவே காரணமாயிருந்தது. ஆமாங்க, சூழ்நிலைகள் எதிர்மறையாய் இருந்தாலும் எந்த நன்மையுமே என் வாழ்க்கையில் கிடைக்கலையே என்று சொல்லி இருந்தாலும் தேவனுக்குள் நான் மகிழ்ச்சியாய் இருக்கும் போதும் மற்றவர்களுக்கு தேவையானவர்களுக்கு நாம் நன்மை செய்யும் போதும் அது தேவனுக்கு நினைப்பூட்டுதலாய் மாறி போய் அவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறாருங்க. நன்மை வேண்டுமா? இதை செய்து பாருங்க, கண்டிப்பா தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வருங்க. ஜெபிக்கலாமாங்க. உம்மிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ள வழியை சொல்லி தந்தீரே, உமக்கு நன்றி இயேசப்பா. மகிழ்ச்சியாய் இருக்க என்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய்ய உம்மிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ள எனக்கும் கற்றுத்தாரும் கிருபைத்தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.